ஹாய் ஹலோ மக்களே. இப்போ குற்றாலம் சீரீஸில் நம்ம அடுத்து எங்கே போகிறோன்னா தென்காசி பக்கத்தில் பண்பொழில் அப்படிங்கிற ஊருக்கு தாங்க போகிறோம். இன்றைக்கி ஆடி கிருத்திகை வேறு. நம்ம போகிற இடம் ரொம்ப ஸ்பெஷலான இடம். கண்டுபிடிச்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஆமாங்க, திருமலை கோவிலில் இருக்கிற நம்ம முருகப்பெருமானை தரிசிக்க தான் அடுத்து போயிட்டுருக்கோம். இங்கே மலை மேலே முருகப்பெருமான் ரொம்ப அழகாக இயற்கைக்கு நடுவில் வாசம் செஞ்சிட்ருக்காருன்னு சொல்லலாம். மலை மேலே முருகப்பெருமான் குடிக்கொண்டிருக்கிற இந்த கோவிலுக்கு வரும்போது முதல்ல நம்ம கவனத்தை ஈர்ப்பது இந்த மலையும் சுற்றி இருக்கிற இயற்கை, அப்புறம் முக்கியமாக இந்த காற்றோட அழகும் தாங்க. அதனால தான் திருமலை கோவில் ஒரு கோவில் மட்டும் இல்லை, பக்தர்களுக்கு ஒரு ஆன்மீகமான பயண அனுபவமாகவும் இருக்குதுன்னு சொல்லலாம். இந்த கோவிலோட வரலாறு ரொம்ப சுவாரஸ்யமானதுங்க. முன்னொரு காலத்தில் இந்த மலையில் முருகப்பெருமானுடைய வேலை வச்சு தான் வழிபாடு செய்து வந்ததா தலவரலாறு சொல்லுது. அந்த காலகட்டத்தில் பூவன் பட்டர் அப்படிங்கிறவர் தினமும் அந்த வேலுக்கு பூஜை செஞ்சுட்டு வந்திருக்காரு. ஒரு நாள் பூஜை முடிச்சுட்டு புளிய மரத்தடியில் அவர் ஓய்வெடுத்துக்கிட்டு இருந்தப்போ அவருக்கு ஒரு கனவு வந்ததாக சொல்லப்படுது. அந்த கனவில் முருகப்பெருமான் தோன்றி தான் இருக்கும் இடத்த அடையாளம் காட்டியதாகவும், எறும்புகள் வரிசையாக செல்லும் பாதையை பின்தொடர்ந்து வந்தால் தன்னுடைய திருவுருவத்தை கண்டுபிடிக்க முடியும்னு அருளியதாகவும் தல வரலாறு சொல்லுதுங்க. அந்த கனவை பூவன் பட்டர் அரசரிடம் சொல்லியிருக்காரு. அதுக்கப்புறம் அந்த இடத்த தேடி பார்த்தப்போ முருகப்பெருமானுடைய திருவுருவம் கிடைத்ததாகவும், அதை திருமலை மீது பிரதிஷ்டை செஞ்சு வழிபாடு செஞ்சதாகவும் சொல்லப்படுது. இந்த கோவிலோட வரலாற்றில் இன்னொரு முக்கியமான பெயர் சிவகாமி அம்மையார். இவங்க முருகப்பெருமான் மேலே கொண்டிருந்த அதீத பக்தினால் இந்த கோவில் கட்டுமான பணி வேலையும் செய்ததாகவும், சொத்துக்களை விற்று அதுக்கும் ஹெல்ப் பண்ணதாகவும் தலவரலாறில் குறிப்பிட்டிருக்காங்க. அந்த காலத்தில் இப்போ இருக்கிற மாதிரி சாலை வசதியோ வாகன வசதியோ எதுவும் கிடையாதுங்க. இவங்க கல், மண், இந்த கோவில் கட்டுமானத்துக்கு தேவையான எல்லா பொருளையும் தலையில் சுமந்து படி வழியாக எடுத்துகிட்டு வந்ததா அதை குறிப்பிட்டு சொல்லியிருக்காங்க. அதனால் இந்த திருமலை கோவிலோட வரலாற்றை பேசும்போது முருகப்பெருமானுடைய அருளோடு சேர்த்து ஒரு பக்தியினோட விடாமுயற்சியையும் நம்ம நினைவுக்கு வரணும்னு இதை குறிப்பிட்டிருக்காங்க. இன்னொரு சிறப்பு என்னென்னா, இந்த கோவில் அருணகிரிநாதரால் பாடப்பெற்ற திருத்தலம்னு ஒரு பெருமையும் இருக்குது. மலை மேலே இருக்கிறதால இங்கே வரும்போது படிகள் வழியாக மேலே ஏறி செல்வது ஒரு தனி அனுபவம் தாங்க. ஒவ்வொரு படியும் ஏறும்போது கீழே தெரிகிற இயற்கை காட்சிகளை, சுற்றி வீசுகிற காற்று, மலை சூழல், இது எல்லாமே நம்ம மனசுக்கு ஒரு விதமான அமைதியை கொடுக்கும். ஆனால் இப்போ பக்தர்கள் மேலே செல்கிறதுக்கு ஈஸியாக அங்கே சாலையும் போட்டாச்சு. இங்கே அடிக்கிற காற்றுக்கு தான் நம்ம அடிமை அப்படிங்கிற மாதிரி சொல்லலாம். கோவிலுக்கு மேலே போனதுக்கப்புறம் திருமலை குமாரசுவாமி தரிசனம் செய்யும்போது இந்த மலையோட வரலாறு, இத்தனை காலமாக இந்த இடத்துல தொடர்ந்து வந்திருக்கிற பக்தியும் நமக்கு கண்டிப்பாக நினைவுக்கு வரும். இங்கே திருமலை காளியம்மன் சன்னதியும் இருக்குங்க. அதனால் முருகப்பெருமானை தரிசிச்சுட்டு கண்டிப்பாக காளியம்மனையும் வழிபட்டுட்டு தான் போகணும். அப்படி தான் போகிறாங்க. மொத்தத்தில் பார்த்திங்கன்னா இந்த திருமலை கோவில் வெறும் ஒரு மலைக்கோவில் கிடையாது. ஒரு கனவு, அந்த கனவை நம்பிய ஒரு பக்தர், முருகப்பெருமான் மேலே கொண்ட அசைக்க முடியாத நம்பிக்கை கோவில் உருவாகிறதுக்கு ஒரு பெரிய பக்கபலமாக இருந்திருக்குன்னு சொல்லலாம். கோவில் உருவாக வேணும்னு உழைத்த சிவகாமி அம்மையார், அதோட பல நூற்றாண்டுகளாக தொடர்ந்து வரும் பக்தி, இது எல்லாம் சேர்ந்து தாங்க இந்த திருமலை கோவிலோட சிறப்பு. நீங்கள் தென்காசி பக்கம் வரும்போது குற்றாலம், தென்காசி கோவில் போன்ற எல்லா இடத்தையும் கண்டிப்பாக ஒரு விசிட் கண்டிப்பாக பண்ணணும். இது வரைக்கும் நான் கொடுத்த தகவல், இது வரைக்கும் நான் போட்ட வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு கண்டிப்பாக பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். முக்கியமாக சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இது மாதிரி எல்லா ஹிஸ்ட்ரியும், எல்லா கோவில் வரலாறும் என்னால் முடிந்த அளவுக்கு உங்களுக்கு கொண்டு வர பார்க்குறேன். லைக் பண்ணிடுங்க. பாய்.